அடிக்கடி மயங்கிறது மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுதா? அன்கான்சியஸ் ஆனது மாதிரி ஏற்படுதா? வாமிட் ப்ராப்ளம் தோணுதா? கால் வந்துட்டு வா. நீ என்ன உட்காருங்க. இவளுக்கு பிளட் எத்தனை சென்டிகிரேட் இருக்குப்பா? ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? பார்க்கல அவள்கிட்ட. ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்களா டாக்டர் உனக்கு? காலேஜ் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்க? ஹீமோகுளோபின் எத்தனை இருக்குன்னு பார்க்கலையா உனக்கு? நீங்கள்லாம் போங்க, நீங்கள் 2 பேரும் அங்கே போயிருங்க. இங்கே உட்கார். கையை கோரு பார்ப்போம். கருப்பசாமியை நினச்சி கண்ணை முடிக்கா. இவன் மனத்துக்குள்ள ஒரு பய உணர்வு தோன்றுதுப்பா. இரவில் தூங்கும் பொழுது சரியாக தனித்து தூங்க மாட்டான். இருக்காளா? உடம்பெல்லாம் நடுங்கும். அடிக்கடி யூரின் போகிறோம்னு சொல்லுவான். புரியுதா? மனநிலைகளில் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இதை குணமாக்கி வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னை வந்து பாருங்க. 3 முறை 1 முறை கால் வந்துட்டு வா. சக்தி சொரூபா நாராயணா. ஏன் பயப்படுற நீ? வந்த உடனே ஒரு கேள்வி கேட்டேன். உனக்கு என்ன சிந்தனை பண்ணுச்சு? செல்லு வச்சிருக்காளான்னு கேட்டேன். எவ்வளோ வருஷமாக செல்லு நீ யூஸ் பண்ணுற? ஒரு 10 வருஷம் பண்ணுவாளா? இல்லை. மற்றவங்க செல்லெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கியா நீ? தேவையில்லாத செய்திகள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத நட்புகள், அதனுடைய அதிர்ச்சியில் உள்ளம் பாதிக்கப்பட்டது தான் இது. புரியுதா? காற்று சன்னல் அடைச்சாச்சுன்னா காற்று உள்ளே வருமாடா? வராது. கதவு அடைச்சாச்சுன்னா உள்ளே இருக்க நாய் வெளியே போகுமா? போகாது. கதவு எது சன்னல் எதுன்னு நீந்தான் புரியணும். புரியுதோ? அதனால் இவ்வளோ சரியாக்கி தந்துடுறேன், கவலைப்படாத. 3 முறை இன்னும் 1 முறை கால் வந்துடுவாங்க. வர்றான். இப்போதைக்கு இவளுக்கு சக்தி கொடுக்க வேண்டாம். அமாவாசை கழிந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த நேரத்தில் இவளுக்கு வந்து கோயிலுக்கு வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும். பீரியடு சம்மந்தமாக இருக்கும். அதை மாற்றி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கூட்டு வந்து புதிய சக்தியை பெற்று குணமாக்கிறதேன். இது வந்து என் சக்தியால் தீர வேண்டிய நோய். தீர்த்து தரேன். பிள்ளைய ஐஸ்வர்யமாக வாழ வைக்க. வருத்தப்பட வேண்டாம். தைரியமாக நீ இருக்கலாம். நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க. என்ன போய் உட்காருங்க. வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்குள்பட வேலை கிடைக்கும். பொம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் உத்தரவு. பையன் பிள்ளை எங்கே இருக்கு? பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கு? அவளுக்கு மட்டும்தான் இப்போ உத்தரவு. பையனுக்கு அடுத்த உத்தரவு. பேசுவோம். வெற்றி உண்டு. அடைவா. கர்மசாமிக்கு திருச்சி மாநகர். திருச்சி கூப்பிடுவோம். இன்னும் இருக்குதாப்பா? திருச்சி கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? பாப்பா. யாருக்கிட்ட தம்பி கல்யாணம்? கால் வந்துட்டு வரலாம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆரம்பம். ஒரு மலர் இரண்டானதை போல இரு மலர்கள் ஒன்றாகலாம். ஆனா ஒரு மலர் இரண்டானது போல உன் குடும்பம் 2 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு. புரியுதா? ஆனா இந்த பிரிவான சூழ்நிலைக்கு ஆதியில் செய்த மாந்திரிகங்கள் ஒரு காரணம். இவைகளால பாதிக்கப்பட்ட தொழிலும் உண்டு, வாழ்க்கையும் உண்டு. இன்னைக்கு இதுவரை இல்லற வாழ்க்கையை கூடாமல் இருக்கின்ற உனக்கு பிடித்த கெட்ட நேரமும் உண்டு. இந்த நிலைகளில் இருந்து மாற்றி வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுங்களா? கால் சொல்லலாம். எத்தனை வீடுறா தம்பி? யாருக்கெல்லாம் பங்குடா?
பங்கு வச்சு கொடுத்து முடிச்சாச்சு. அவ்வளோதான், ஒன்று ரெண்டு போயிடுது. அது இருந்தால் குறுக்க சோறு வச்சிருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். உண்மையா? கொஞ்சம் கண்ண மூடி என்னைய நினைச்சு உட்கார பார்ப்போம். வீட்டுக்கு செல்லும் வழியில சிவபெருமானுடைய ஆலயம் இருக்கா? பழமை வாய்ந்த கோயிலோ? சரி, கால் வந்துட்டு வரலாம். கரண்ட் வந்துச்சா? எப்போ வந்துச்சு? சொல்லுங்க தம்பி, வா. மனம் சோர்வடையாமல் என்னை இன்னும் 3 முறை பார்க்க வேண்டும். அதற்குள்ள உனக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், வெற்றியாகி தரேன். சந்தோஷமா இருக்கு, வெற்றி அடைவேன். சாப்பாடு முடிச்சுக்குவோம். அதே திருச்சி மாநகர் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவர்கள். என்னம்மா பிள்ளை? கால் வந்துட்டு வா. அங்கம் புழுதிபட அறுதிவாரி நெய்பூசி பங்கம்பட கால் பரப்பி கீரன இருக்கும் நக்கீரனும் என் பாடலை ஆராயத்தக்கவன். ஏன் இவன் வந்தோன்னு இதெல்லாம் சொல்லுதேனா? உட்கார். சிவபெருமான ரொம்ப சந்தோஷமா கும்பிடுவியா? செய்வன கோளாறால தான் உன் பையன் இறந்தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கு மேற்பட்ட கேள்வியை கேட்டு பிரயோஜனமும் கிடையாது. உன்னுடைய மகனுடைய ஆத்மா அடுத்த பிறப்புல ராம்நாட்டு பகுதியில மீனவருடைய குடும்பத்துல போய் பிறக்கும். கால் வந்து அதான் பேசுனேன். அங்கம் புழுதிபட அறுதிவாரி நெய்பூசி பங்கம்பட கால் பரப்பி சங்கதனை கீரன் அறுக்கும் நக்கீரன். என்ன குலத்துல பிறந்தவர்? மீனவர் குலத்துல பிறந்தவர். சங்கினை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே, உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லைன்னு சொன்னார். உன் மகன் அடுத்த பிறப்புல ராமநாதபுரத்துல ராம்நாட்டு பகுதியில மீனவர் ஜாதியில போய் உன் பையன் பிறப்பான். சிவபக்தனாக இருப்பான். கல்யாணம் முடிச்சு வாழுவான். ஆனந்தமாக இருப்பாய் மகளே, வாழ்க. நல்லா கால் வந்து வரலாம். கர்மசாமிக்கு என்ன வேணும்க்கா? பாருங்க, என்ன வேலை பார்க்கிறார்? பண்ண மூடுங்க. 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் சாமி ஆடி இருக்கார். அந்த சாமியெல்லாம் இப்ப வராம பழுதுபட்டு நின்றுச்சு. இப்போ 9 மாத காலங்கள் தொழில் இல்லாத மனவேதனையும் கடன்களால நஷ்டமும் மன வருத்தமும் அடைந்து இடமாற்றம் ஏற்பட்டு வாழறதுக்கு சூழ்நிலை ஏற்படுமா அல்லது இதே வாழ்க்கை பெருகுமாங்கிறது தெரியாம 2 பேரும் மனக்கசப்பு விட்டு கண்ணீர் விட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா? கால் ஒன்று சொல்லலாம். அபிராமி, நீ வந்திருக்கியே, ஏன்? அப்படியா? அன்னை அபிராமியை போய் பார்த்துருக்கியா? திருக்கடையூர் போனதில்லை. நீங்க 2 பேரும் ஒரு நாள் அபிராமியை போய் பார்த்து அமிர்த கடைத்துறையை வணங்கி காலசம்கார மூர்த்திக்கு 3 மாலைகளை எடுத்து போட்டு கும்பிட்டுட்டு அங்க கொடுக்கிற குங்குமத்தை கொண்டு என்னைய வந்து பார். செல்வம் அளித்தாரேன், மகாசக்தியை கொடுத்து வாழ வச்சுட்டார். அடுத்த மாதம் வேற ஒரு தொழில் ஆரம்பித்து நினைத்து இடத்தில் உட்கார வைக்க சென்று வரலாம். சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி RS மங்கலம். கால் வந்து சொல்லலாம். என்ன உறவோ என் அரைகுறை மனமே நல்ல கும்பிட்டு வரலாம். அரைகுறை மனமே நல்ல கும்பிட்டு வரலாம். அரைகுறை மனமே நல்ல கும்பிட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். நிறைய பிசினஸ்களை நம்பி இடத்தை நம்பி பணமும் நஷ்டமாயிடுது. உன் பையனுடைய வாழ்க்கையில மறுதளிப்பான வாழ்க்கை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு குறிப்பிட்ட நேரம் நாட்களுக்குள் இவ்வளவு நாளைக்குள்ள இது நடக்கணுங்கிற விதி இருக்கு என்பதை குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது அதுலேயும் ஒரு இடைத்தரகராக ஒரு கிரகம் வந்து திசையை மாற்றி நடையை மாற்றி இன்னைக்கு ஏமாற்றத்தை கொண்டு வச்சிருக்கு. தானே உண்மை? கால் ஒன்று சொல்லலாம். முடியலன்னா அவ்வளோதான், விட்டுறணும். அடுத்து என்ன செய்யணும்? வரும்
முடிச்சுக்கலாமா? கரெக்ட். ஐப்பசிக்கு முன்னால 7 பொருத்தம் உள்ள ஒரு ஜாதகம் வருது. 7 பொருத்தம் தானே இருக்குன்னு நினைச்சு விட்டுட்டேன்னா கல்யாணமே நடக்காது. இந்தா அந்த ஜாதகத்தை கொண்டு வரேன். உன் பையன் ஒளிமயமா வாழ்வான். வெற்றியாக்கி தரேன். இந்தா சந்தோஷமா இருப்பான். காலன்றாக்கா அடிப்பான். இன்னொரு தடவை காலன் அவரே வர ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய மாரியம்மா இருக்காளா? சேலை கட்டி சாமியெல்லாம் கும்பிடுதிய சந்தோஷமா இருக்கு. சின்ன கருப்பு சாமி எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? காலில் வந்துட்டு வா, வந்து நிற்காருல அண்ணா. பத்திரத்தை படிச்சு பார்த்தேன். பட்டா எண்ணை வச்சு இந்த பத்திரம் எனக்குன்னு சொந்தமாக்கி உன்னை ஏமாத்திட்டாங்களாம். உண்மை தானே? அது மீண்டும் மாறுமா அப்படி எங்கேயெல்லாம் போய் புகார் கொடுத்த? அது கட்டில் கேத்து நடந்துக்கிட்டே இருக்கும். உனக்கு கொஞ்சம் ரூபா வாங்கி தரேன், நீ ஒதுங்கிக்கா. அப்படிதான் வக்கீல் சொல்ல போறாரு. இடம் வேணுமா பணம் வேணுமா? இடம் தான் வேணும். காலில் வந்துட்டு வா. மாறிடுமா? பார்த்துக்கலாமா? வா வா. அவன் கொஞ்சம் உள்ள விட்டு பார்த்துருக்கான். அது செட் ஆகாதுங்கிறத சொல்லி அந்த பத்திரத்தை நான் டெலிட் பண்ணி தந்துடுறேன். உன் சொத்தை உனக்கே வாங்கி தரேன். இந்த அப்படி வர வச்சு தரேன். போ, நல்ல வரும். சந்தோஷமா இருக்கும். கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாருமா? யாரு அந்த பொம்பளை பிள்ளை? எங்க இருக்க? கட்டி கொடுத்துட்டியா? கால் வந்துட்டு வா. வயிறு வலிக்கு எனக்கு. அங்க எதுக்கு போயிருக்காத்தா? என்ன மாயமோ வந்திரவோ என் பிள்ளை வயிறு நிறைஞ்சிருந்தார. கால் வந்துட்டு வா. சாப்பிடாம வயிறு நிறைஞ்சிருக்கு. உன் தங்கச்சியா? அக்கா. இது யாரு? அவ்வளோ கல்யாணம் முடிக்கலையோ? அவளை ஒரு மசக்கி கொண்டு போய் வச்சிருக்கு. மசக்கி போய் கொண்டு போய் வச்சிருக்கு. அவன் மனசையும் பறி கொடுத்துட்டா, தன்னையும் பறி கொடுத்துட்டா. புரியுதா? உனக்காவது புரியுதா? எதுவும் புரியுதா? புரியுதா? கொண்டு வந்து சேர்க்கணுமா அவளை? அவன் நிலைகளை மாற்றி தரணும். நான் கால் வந்துட்டு வா. யாரை புரிய வைக்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. நீ பக்கத்தில் வா. நல்லா உட்காரு. நல்லா உட்காரு. நீயும் நல்லா உட்காரு. அவன் மதிய குழப்பி வச்சிருக்கு பராசக்தி. அதுல ஒரு உறவுக்குரியவர்கள் வந்து குழப்பமாகி நான் ஏற்கிறேன் என்று அவளை கெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அதுல அவ பாதிப்படையக்கூடிய நிலைமை இருக்குங்கிறத உனக்கு உடைச்சி சொல்லும்படி மேல இருந்து கட்டளை. உன் வீட்டுக்கு எந்த சொந்தக்காரரையும் வர வைக்க கூடாது, வர வைக்க கூடாது. இதுவரை வந்தாங்கிற மேட்டருக்கு நான் வரல. குழப்பம் நடக்கும். இந்த பக்கத்துல வா. இந்த இனிமே பாம்பு வராது. மதி தெளிவடையும், உள்ளம் புரிதமடையும். நல்லாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். புண்ணியமா. நீங்கள்லாம் எந்த வீட்டில் குடியிருக்கீங்க? சரி, ஓகே, போயிடலாம். சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு கடன்களை பற்றி கேட்டு வந்தவங்க வாப்பா. உலகத்தில் எவ்வளோ துரோகங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? இன்னொரு தரங்கால் வந்துட்டோடா. ஏய் தம்பி, நல்லா இருக்கிய? ஒடிஞ்சு போன வண்டி கிடக்கு. எங்கே கிடக்கு? என்ன வண்டி வச்சிருக்கப்பா? டிரைவர் என்ன வண்டி? 407. வண்டி ஒழுங்கா ஓடுதா? என்னாச்சு? ஃப்ரண்ட் வீல் சக்கரங்கள்லாம் சரியில்லாமல் இருக்க. கால் வந்துட்டு வா.
வணக்கண்ணே, நல்லா இருக்கா? பிடிச்சு சொல்லு, யார்? இதுவரை பார்த்த தொழில்கள்லாம் நஷ்டமும் மனவேதனையும் நடந்திருக்கு. கையில ஒரு காசு நிக்க மாட்டேங்குது. விடிய விடிய முழிக்கேன், ஓடுறேன், சாடுறேன். சாதிக்க முடியல. வாழவா சாகவா சாமி. என் மனது அப்படித்தான் இருக்கு. நான் என்ன செய்ய? நீ தான் எனக்கு ஒரு வழிகாட்டணும்னு கேட்டு வந்திருக்க. கால் வந்து இன்னும் ஒரு 90 நாள் நீ பொறுமையா இருக்கணும்டா. 90 நாள் பொறுமையா இருந்தா சரியாக 79வது நாளுக்கு பிறகு உனக்கு எதிர்பாராத அளவுக்கு பணம் கிடைக்கும். உன் கடன்கள் தீரக்கூடிய வழியும் கிடைக்கும். அந்த 90ஆம் நாள் முடிந்து சொந்தமா ஒரு வண்டி எடுக்கக்கூடிய பாக்கியத்தை கருப்பசாமி தாரேன். அதை வச்சு உன் வாழ்க்கை வண்டியும் ஓடும். பல லட்சங்கள் பெருகும். மனைவி மக்களோடு ஆனந்தமாக வாழ்வாய். கருப்பசாமிக்கு திருமண வாழ்க்கையின் வேதனையை பற்றி காட்டுவது யாருப்பா? யாருக்கு? மகன் எங்க இருக்கான்? வெளிநாட்டில் இருக்கானா? என்னாச்சு, திருமணம் முடிக்கலையா? இது யாரு? காலன் சொல்லலாம். அரபிய நாட்டு பன்னீர் நல்லா இருக்கும். அந்த பன்னீர் வாசமா மஜ்மா சென்று போட்டு வச்சிருப்பாங்க. உங்க வீட்டுக்கு போன வீடெல்லாம் கொஞ்சம் சேதமடைந்த வீடுகளாகவே தெரியுது. அப்படித்தானே? பழுதடைந்து இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பழுது பார்க்கக்கூடிய நிலைமைகள் கூட உங்களுக்கு குறைவாக இருக்குது. அதனால கொஞ்சம் வருமானங்களை பெருக்கி தாரேன். உன் மகன் உழைச்ச முதல் முழுமையாக அங்கே வந்து சேரல. அங்கங்க 2 இடத்துல பங்கு வைக்கப்பட்டு வருது. அந்த ஒரு பங்கு யாருக்கு போகுதுங்கிற உண்மையும் எனக்கு தெரியணும். என் மகனை வாழவும் வைக்கணும் என்பது உன்னுடைய கேள்வி. காரணம் சொல்லலாம். யாருக்கு போகும்? நான் வச்சுக்கிட்டவனுக்கு போகும். உன் பையனுக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணம் வேண்டாம். என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுறேன். உங்களை ஆயுள் காலம் முழுக்க நான் காப்பாற்றிக்கிடுறேம்மா. வாப்பாவுக்கு பதில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை அவன் உள் மனசுக்குள்ள இருக்குது. புரியுதாடா? அதனால கல்யாணம் முடிக்கவா, சும்மா இப்படி வச்சுக்கிடுவோமா? அப்படி சொல்லு. கால் விட்டு வா, ஒரு பிடி பிடிச்சிருவோம் போ. சரி சரி. எங்கே தேடுவேன் பெண்ணை, எங்கே தேடுவேன்? அக்காவா, அங்க வா. உன் மனதுக்காக உன் மகனுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சு பெரும் பாக்கியத்தோடு வாழ வைக்கேன். 3 மாதங்கள்ல எல்லாம் வெற்றியா நடக்கும். தாடா, உன் கடன் தீரும். சந்தோஷமா இருக்கும். உன் பேர் என்ன வீடுடா? பிரான்மலை. பிரான்மலை எஸ்டேட்டா? அடுத்து பேசுவாக்கா. இன்னைக்கு உத்தரவு விடுதான். சாப்பிட்டு தான் அரைவரையா போகக்கூடாது. விடக்கூடாது. தம்பி காலில் வந்துட்டு வா. அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுவது யாரு? ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ, ஒரு உறவும் இல்லை. எங்கடா இருக்க? யாரெல்லாம் இருக்கிய? குடும்பத்தில் உள்ள பெரியவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாதம் உண்டு. இருபக்கத்து பெரியோர்களுடைய ஆஸ்தியும் இல்லை, அன்பும் இல்லை, பாசமும் இல்லை, பற்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீயே உழைக்கணும், நீயே சிரிச்சு கொண்டு நீயே அழுதுக்கணும். இதுதான் இப்போ உன் நிலைமை. ஆனால் இப்போ 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் வளம் குறைந்து கடன்களும் மனவேதனையும் நடக்கும். ஒருவருடைய உடல் வேதனையால் உன் உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கும். கால் ஒன்று வேற என்னடா வேணும்?
கடனை தீர்த்து தரேன், தொழில் பெருக்கி தரேன். இந்தா சரியாக 9 மாத கால அளவில் முன்னேற்றி வந்துடுவேன். சந்தோஷம், சாப்பிட்டு போ. அதே கள்ளக்குறிச்சி, சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு, அது எல்லாரும் மனதில் இருக்கு. வனமரத்தடி இருந்து பசுப்பால குடித்தாலும் சந்தேகம். இது என்ன படம் இந்த பாட்டு? மனிதன் பொண்டாட்டியை சந்தேகப்படுவான், பொண்டாட்டி புருஷனை சந்தேகப்படுவான், பருவத்துக்கு வந்த பிள்ளைய பெற்றவங்க சந்தேகப்படுவாங்க. இந்த பேவுலேடி என்னமோ எங்கனையும் பழகிட்டு வந்துடக்கூடாது ஐயா இல்லையாப்பா. ஆம்பளை பையன் மேலே சந்தேகப்படுவான், பேவுள்ள செலவுக்கு துட்டுறன்னு எனத்தையும் கையை உருவிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு. நடக்குமா நடக்காதா? இப்படி விதவிதமாக சந்தேகப்படுவான். துயரம் தாங்காதவன் கடவுளையே சந்தேகப்படுவான். உண்மையா இல்லையா? ஆண்டவனவே சந்தேகப்படுவான். எப்படியோ இந்த சாமி தீக்குமோ தீக்காதோ, ஏதோ எல்லாரும் வராங்க, நானும் வரேன், நம்பி வந்துட்டேன், நீ தான் இருக்க, சரி என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஏகதேச மனசோடு தான் என்னை நீ பார்க்க வந்திருக்கேன். கால் வந்து என் மீது பூரணமான நம்பிக்கை வைத்தவர்கள் ஒரு பொழுதும் கெட்டதில்லை. நம்பி கெட்டார் யாரும் இல்லை. காலங்கள் நீடிக்கலாம், ஆனால் கருத்து நிச்சயமாக நடந்தே ஆகும். மனிதனுக்கு சந்தேகம் எப்பொழுது வருகிறது? நேரங்களும் காலங்களும் சூழ்நிலைகளும் சோதனையை சுழட்டி சுழட்டி அடிக்கிற பொழுது அவனுக்கு தீர்க்காத சந்தேகம் வந்து சேரும். அவைகளையெல்லாம் வென்று மனதை எப்படியாவது கருப்பசாமி காப்பாற்றிடுவாங்கிற உள் நம்பிக்கையோடு வந்துட்டான்னா அவன் ஜெயிச்சிருவான். உன் மகனுக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன், என் பாதையில் தொடர்ந்து வா. என் பாதையில் நீ வர்றதை நிறுத்திட்டா காரியம் நடக்காது, தொடர்ந்து வா, ஜெயிச்சு தரேன். முதல்ல கல்யாணத்துக்கு வழி வகுப்போம். வேலைக்கு போகணும், 3 மாதத்துக்குள்ள வேலைக்கு போக சொல்கிறேன். சென்னை சென்று வருவான். கருப்பசாமிக்கு சேலம் எல்லை, சேலம். காலம் சொல்லலாம். தொழில் பற்றி காட்டுனது யாருப்பா? உன் குடும்பத்தில் முன்னோர்கள்லேருந்து இன்று வரை 3 பேருக்கு காலில் ஒரு சின்ன அடையாளம் இருக்கும். இருக்கா இல்லையா? காலில் இப்போ நீ நடத்தி வரக்கூடிய தொழிலில் 6 மாத காலங்கள் நீ நினைத்த வருமானத்தை பெற முடியாத வேதனையும் துயரறைகளும். வேற என்ன வேணும்? எத்தனை கோடி? இன்னும் ஒரு 3 லட்சம் வாங்கி தரேன், அடுத்த லட்சம் வராது. எப்படியோ ஜெயிக்கிறேன், உன் தொழிலும் நல்லா இருக்கும், ஐஸ்வர்யமும் கிடைக்கும், வெற்றியாகி. ஒருத்தனுடைய கொம்பை ஒடிச்சிட்டோம்னா ஒழுங்காக நடக்கும். அடுத்த வாரம் காலையிலே என்னை வந்து பாரு, அடிச்சுட்டாரு, சாப்பிட்டு போப்பா, பட்னியா போயிடாதீங்க. அதே சேலை எல்லை பிள்ளையின் வாழ்க்கையின் அமைப்பை கட்டு வந்தது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்கும் பணம் கொடுத்தியா? நீ கொடுத்தியாப்பா? என்ன வேணும்? கண்ணை முடிக்கானே, என்ன கண்ணை முடிக்கானே, சொல்லலாம். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊர்லாப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்தான். உன் மகன் வருமென்று எதிர்பார்த்து கொடுத்ததும் உண்டு, அன்பு பாசத்தால் அள்ளி வீசியதும் உண்டு. அன்பு பாசத்தால் வீசியதில் வித்தியாசமான முறையில் இழந்த பணமும் உண்டு. வண்டி வாகனத்தில் கடன்பட்டு நஷ்டம் ஒடிந்ததும் உண்டு. உண்மையா? உன் மகனுடைய புத்தி தான் குறை. வாங்கினவனை தர வைக்க 100க்கு 60% பணம் வரும், 40% வராது. அந்த பணத்தை வர வச்சு மகனை திரும்பி தந்தா போதுங்களா? கால் ஒன்று சொல்லலாம். நடக்கும், கொண்டு வா, நடக்க வச்சுட்டாங்க. இப்பவே பார்த்து சொல்லுவேன், முடிஞ்சிருமா? சரிக்காரங்க, அவனுக்கு ஜாதகம் எல்லாம் கூடி வந்தாச்சுப்பா. ஆடி 30க்கு உட்பட
பெண் இதுதான் என்று நிர்ணயம் பண்ணியாச்சு. கல்யாணம் அமோகமாக நடக்கும். உன் குடும்பம் மகிழும். அடுத்து பேசுவோம். கர்மதாமிக்கு தொழிலை வளப்படுத்தி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? என்ன தொழில்ப்பா? சிவில் இன்ஜினியரிங். என்னது அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுதியா? கால் வந்துப்பா. கன்சல்டிங் என்னண்ணே? கன்சல்டேஷன். கால் வந்துப்பா. எனக்கு ஒரு நாய் வருது. அது யாரு? பைரவர். என்னன்னு கேட்குறீங்க? உட்காருப்பா தம்பி. உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கா? ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கா? அங்கே பைரவர் இருக்காரா? அங்கே போய் கும்பிட்டுருக்கியா நீ? ஒரு முறை போய் கும்பிட்டுறணும். ஏன்னா பைரவர் வந்து இருக்கார். கண்ண மூடு. மனசு ஒருநிலைப்படலை. இன்னொரு தடவை கும்பிட்டு வா. படைத்தவர் மேல் பழி. அண்ணாச்சி சேலம் சாப்பிட்டு போங்க. உன் மனைவியை கொண்டு வந்து சேர்த்து வச்சா போதுமா? அவளுடைய உள்மனதை பார்த்தேன். உன் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லைங்கிற எண்ணத்தோட அவள் இருக்கா. உன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது அவளுக்கு பிரியமற்ற நிலை. புரியுதா? நீ காசு பணம் கொடுத்தா குடும்பத்துக்கு வா போன்னு சொல்வாளே தவிர இங்கே வந்து இருக்க மாட்டான். என்ன செய்ய போகிறேன்? காலைல விட்டுவா. நீ இல்லாமல் எனக்கு வாழ முடியும், நான் இல்லாமல் உனக்கு வாழ முடியாது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஆட்டி வைக்க நினைக்கிறான். அவன் மனத்தை பக்குவப்படுத்தி உன்னோட சேர்த்து வைக்க செம்மையாக இருப்பான். நாளை காலையில் என்னை பார்த்துப்பா. விழுந்துருந்துச்சு போகாத. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். விழுப்புரம் யார் இருக்கா? விழுப்புரம். ஒரே கேள்வி. என்ன வேண்டும்? உட்காரலாம். தாயித்து அம்மா தாயித்து பல சந்தேகம் தீர்ந்து விட சந்தோஷமான ஒரு சங்கதியை சொல்ல வர தாயித்து. எங்க போயிட்டார்? சரி, ஒரு பொம்பளை காரணம். கால அனுப்புவாங்க. பொம்பளங்க பித்து கொண்ட புடவை பத்தருக்கு புத்திய புகட்ட வரும் தாயித்து. யார் எழுதின பாட்டு? ஒரு பொம்பளை தான்ப்பா காரணம் உன் பையனுடைய இறப்புக்கு. நீ முதல்ல சொன்ன இடம்தான். இனி நடந்ததை எண்ணி வேதனைப்பட வேண்டாம். கடந்த காலத்தையும் பிரிந்த உயிரையும் பேணி காத்தார் இந்த பூவுலகத்தில் இல்லை. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டார் மீண்டும் வந்ததும் இல்லை. வந்தார்கள் இல்லை. அதனால மனதை பக்குவப்படுத்து. பாவத்துக்கு காரணமானவர்கள் தண்டனை அனுபவிப்பதை நீ கண்ணால் பார்ப்பாய். வேதனை இல்லாமல் வாழ வைக்கிறேன். கர்மசாமிக்கு விழுப்புரத்து எல்லை வேலை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர் யாருப்பா? தொழில் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவங்க. நீயும் ஊதா கலர் சட்டை போட்டுக்க. எங்கள் கோயில் வேலைக்காரங்களே நினைக்கிட்டேனா? சரி, கால் வந்துட்டுவா. ஒருத்தர் வீட்டில் ஒரு பெண் துகமலாமல் இருக்காள. யார் வீட்டில் அது? உங்கள் வீட்லையா? யாருமா அது? என்ன செய்துங்கவா? என்னடா படிச்சிருக்கிற? என்ன வேலை வேணும் உனக்கு? என்ன படிச்சிருக்கா? கண்ண முடுற தம்பி. பாண்டிச்சேரியில் வேலை இருக்குது. போட்டுமா? போச்சுடுவோமா? இங்கே வேணுமா? தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் போதும். செந்தமிழ்நாட்டில் 6 மாதத்துக்குள்ள அவள் வேலைக்கு போயிடுவா. வெற்றி உண்டு. கவர்மெண்ட் வேலை தான். கால் விட்டுவா. என்ன செய்து உனக்கு? யாரெல்லாம் வந்தீங்க? கண்ண மூடி நிற்கார். இந்தா, ஊரில் போய் வேலை பார்க்கலாமா? இங்கேயே வேலை பார்க்கலாமா? நீ இங்கேயே பாரு. அவளுக்கு வேலையை வாங்கி தரேன். வெற்றி உண்டு. இந்தா, மகிழ்ச்சியோடு என்னை காண்பாய். முத சம்பளம் கோயிலில் தர்ம கட்டளை கொண்டு சந்தோஷமாக இருக்கும். கால் வந்துட்டுவாமா. முத்து மாரி அம்மனுக்கு திருநாளா. எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? விழுப்புரமா? உங்க கூட யாரெல்லாம் வந்திருக்கா?
அண்ணன் எங்க? வர சொல்லு அண்ணனை.